ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விலாகு மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ நான் இன்றைக்கி விலாக் எடுக்க வேண்டாம், ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சாம்பார் எல்லாம் பண்ணிவிட்டு லஞ்சுமே கடகடன்னு ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரசம் வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ இன்றைக்கி விலாகும் எடுக்க வேண்டாம், டக்குன்னு ஒரு 9 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு ஏதாவது டிவி பார்க்கலான்னு உட்காந்துருந்தேன். கடைசியில் பார்த்தா அண்ணு வந்து அங்கேருந்து பொக்கேவும் இந்த பலூனும் புக் பண்ணியிருந்தா. ஏன்னா கேக் நான் ஏற்கனவே முதலே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அனுப்பாதீங்க, நானும் டேடி மட்டும்தான் இருக்கோம், ஸ்வீட்டாக சாப்பிடுவோம் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால இந்த மாதிரி அனுப்பியிருந்தா. ஸோ இந்த பலூனை வந்து காற்றடிச்சு பார்த்தேன், க்யூட்டாக இருந்தது. சரி அவளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அதை செட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன், தேங்க்ஸ் சொல்லிவிட்டு. சரி ஓகே இவ்வளோ தூரம் பசங்க பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வீட்டில் பார்த்தா வாழைப்பழம் கனிஞ்சு போய் இருந்தது ரொம்ப. சரி சிம்பிளாக ஒரு கேக் பண்ணிப்போம் அப்படின்ட்டு இது கேக்குக்கு தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேவையானதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 வாழைப்பழம், பெரிய சைஸாக இருந்தால் 2 சேர்த்தா போதும். இதை வந்து ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் பண்ணுற பிளானும் கிடையாது ஆக்சுவலாக. சரி இதெல்லாம் அனுப்பியிருக்காங்கல்ல, இன்றைக்கி விலாகும் எடுக்கலன்னு நினச்சிருந்தேன். இப்போ வந்து கேக் பண்ணிவிட்டு ஒரு ரெசிபி போட்டால் மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சரி குட்டி விலாகாக போட்டுடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா 3/4 கப்பு நார்மல் சர்க்கரையும் 1/4 கப்பு ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொத்தமாகவே ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 2 முட்டை அது கூட அடித்து ஊற்றிக்கிறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் முட்டை கலர் வந்து பேல் ஆகிற அளவுக்கு நல்லா இதை ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையிலேயே கூட நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழம், பெரிய சைஸ் வாழைப்பழம்னா 2 சேர்த்தா போதும். கூடவே 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெயுமே வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க, கடலை எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையுமே கூட நல்லா கலக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். ஈஸியான கேக் ரெசிபி தான். சுகர் வந்து நீங்கள் இதை விடையும் கம்மியாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா எல்லாம் கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஹேண்ட் பீட்டர் தேவையில்லை, இது இருக்கட்டும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா, 3/4 கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் ஒரு பிஞ்சு உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஏற்கனவே மாவை ஜல்லிச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது ட்ரையாகவே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி பேனுமே கூட ரெடி பண்ணிட்டேன், டஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இதில் மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட்டர் வச்சு அடிக்காமல் விஸ்க் வச்சு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு கூட கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் அடிக்க வேண்டாம். ஸோ லைட்டாக அது கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். முதல்ல விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கோதுமை மாவுங்கிறனால மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பேட்டர் வந்து இந்த அளவுக்கு போதும், இதில் பாலோ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். வால்நட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த பேட்டர்லேயே கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து மேலே கொஞ்சமாக பாதாம் தான் சேர்க்க போகிறேன். ஸோ விஸ்க் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோஃப் இருக்குது பார்த்தீங்களா, பிரெட் லோஃப், அந்த பேனில் கூட நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்டு 10 எடுத்திருக்கேன். அதில் கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு சைடில் ஆயில் தடவி கொஞ்சமாக மைதா வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி பண்ண பேட்டரை அதில் சேர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அபியும் அண்ணுவும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம சின்ன குழந்த மாதிரி ஆயிடுவோன்னு போல். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு அண்ணுக்கு தெரியும், அதனால் அவள் அதை அனுப்பியிருந்தா. டெடி பியர் வந்து நான் எந்த கடைக்கு போனாலுமே நின்று ஃபோட்டோ எடுப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா அபி வந்து ஒரு பெரிய சைஸ் டெடி அனுப்பியிருந்தான். எனக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு அப்புறம் தான் கிடச்சது. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி தேவையில்லை, நான் இருந்தது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்கிட்ட வால்நட்ஸ் இல்லை, இல்லைன்னா பனானாவும் வால்நட்டும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ 165 டிகிரியில் ஒரு
60 மினிட்ஸ் செட் பண்ணேன். வேகலை, திருப்பியும் ஒரு 20 மினிட்ஸ் வச்சேன். நீங்கள் உங்கள் அவனுக்கு ஒவ்வொரு அவனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ 50 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. வேகலை அப்படின்னா திருப்பியுமே கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடாக வந்து கட் பண்ண வேண்டாம். இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா வந்து எடுத்திருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நார்மலாக எனக்கு எப்பயுமே கேக் வந்து எடுக்கிறது அவசரப்பட்டு எடுத்துருவேன், அது பிஞ்சு வந்துடும். இந்த தடவை கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தனால நல்லா ஒழுங்காக ஷேப்பாக வந்திருக்கு. இது வந்து நம்ம இதில் கூட மஃபின் கப்ஸில் கூட ஊற்றி குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கணுன்னா மஃபின்ஸ் மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை வந்து இது ப்ரெட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது வச்சு கட் பண்ணுறேன். நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. நம்ம அந்த சின்னமன் பவுடர் எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் கேக் எடுத்துக்கோங்க. நேரில் கொடுக்க முடியாது, அதனால் வர்ச்சுவலாக கொடுக்குறேன். சூப்பராக வந்திருக்கு கேக். ஸோ சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு வாக்கிங் போயிட்டேன். வந்து பார்த்தா ஒரு கிஃப்ட் வந்திருந்தது. சரி, என்னன்னே எனக்கு தெரியாது, அப்படி சொல்லவே இல்லை. இப்போ தான் பிரிக்கிறேன். என்னடா இவ்வளோ பெரிய பார்சலாக இருக்கேன்னு. சரி பிரிப்போம் அப்படின்னு. நீ பிரித்து பாரு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னெலாம் அவன் சொல்லலை. ஸோ நான் கூட என்னடா இவன் என்ன கம்பளி அனுப்பியிருக்கான் அப்படின்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. கம்ஃபர்டர் எதுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு. அது ரோல் பண்ணி வந்திருந்தது. அப்புறமா தான் பார்த்தா டெடி. எனக்கு வந்து பெரிய சைஸ் டெடி சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், வாங்கலாம் மாட்டேன். இப்போயுமே சிட்டு டெட்டுக்கிட்ட கொடுத்தா குதறி எடுத்துருவானுங்க. சிட்டு பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக உட்காந்து பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு. டெட்டு கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறனால பயந்துட்டு கீழே உட்காந்துருந்தான். ஸோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். சின்ன சைஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெருசெல்லாம் வாங்குகிற அளவுக்குலாம் இப்போல்லாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் குழந்தைங்க ஞாபகம் வச்சுட்டு, சமீபத்தில் நான் கேட்டதெல்லாம் இல்லை, எங்கே கடைக்கு போனாலும் நின்று ஃபோட்டோ எடுப்பேனா, அதனால் அவனுக்கு தோணுச்சு போல் வாங்கி அனுப்பியிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தாங்க என்னோடய பர்த்டே போச்சு. இதோட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் லைஃப்பில், இல்லையா? மறக்க முடியாத பர்த்டே இது. பசங்க ரெண்டும் இங்கே இல்லை, அவ்வளோதான். ஷாலுவுமே கூட இல்லை. ஸோ எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். காலையில் எல்லோரும் விஷ் பண்ணிட்டாங்க. ஹோப் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.